மக்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன அலர்ட். அது என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் எப்படி வேணாலும் வரும், யார் எங்க வேணாலும் போவாங்க, எப்படி வேணாலும். ஆனா ரிசல்ட்டுக்கு முன்னாடி அவங்கவுங்க பேசின பேச்சு அண்ட் அவங்கவுங்க வந்துட்டு இந்த குறிப்பா இந்த விஜய தாக்கி பேசின விஷயங்கள், இது எதையுமே மறந்துடாதீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட மேனிக்கு பேசிடுவாங்க. பேசி முடிச்சுட்டு ஒரு வேலை விஜய் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அப்படியே டைவ் அடிச்சு உள்ள வந்து ஐயா சாமின்னு காலில் விடுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் வந்து அடியோட கூண்டோட ஒழிக்கணும்ன்றத மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேலும் இந்த டைவடிச்சு நம்மளதான் ஏமாத்துறாங்கன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் விஜய் ஜெயிப்பாரு, கண்டிப்பா ஜெயிச்சாரு அப்படின்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் டைவடிச்சு உள்ள வருவாங்க. வேற கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு தாவுவாங்க. அதே மாதிரி டிவிகேல இருந்து வேற கட்சிக்கு போறவங்களே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு வியாபாரமா தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாருமே வந்து மக்கள் நலனுக்காக பண்ணல. சோ அதனால இதை யோசிச்சு இந்த மாதிரி ஆட்களை இந்த எலெக்ஷன்ல இருந்து அப்படியே வேற இருக்கா நம்ம பிளான் பண்ணணும். தேங்க்யூ.